கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என் சத்துருவை எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நம்முடைய சத்துருக்கள் நம்முடைய வீழ்ச்சியை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். நாம் எப்போது இருளான சூழ்நிலைக்கு நேராய் கடந்து போவோம் என்று சொல்லி அவர்கள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை பார்க்கும்போதெல்லாம் அவர்களுக்குள்ளே தோன்றுகிறது, இவன் சாக மாட்டானா என்று தன்னுடைய இருதயத்தில் பேசிக்கொள்ளுகிறார்கள். சத்துரு நம்மை பார்க்கும்போது இவன் குடும்பம் பிரிந்து விடாதா என்று சொல்லி நம்மை பார்க்கும்போது அவனுடைய இருதயத்திலே அவன் பேசிக்கொண்டிருக்கிறான். கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்கொண்டு அவர்கள் அடித்து கொள்ள மாட்டார்களா? இவர்களுடைய பிள்ளைகள் பிரிந்து போக மாட்டார்களா? இவருடைய பிள்ளைகளுக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. வேலைக்கு போகிறவர்கள் திரும்பி வரவே கூடாது. இப்படியாக நம்மை பார்க்கும் போதெல்லாம் சத்துரு தன்னுடைய இருதயத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறான். நானும் பார்க்கிறேன், அவனுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதே, அவனுக்கு நல்லதே தான் நடக்குது, அவன் நல்லா தான் இருக்கிறான், ஏதாவது ஒரு கஷ்டம் அவனுக்கு வரும் என்று நானும் சமயம் பார்த்து கொண்டிருக்கிறேன், ஒன்றுமே அவனுக்கு நடக்க மாட்டேங்குதே என்று சொல்லி சத்துரு தன் இருதயத்திலே பேசி கொண்டிருக்கிறான். நம்மை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு ஒரு மூர்க்க கோபம் வரும். விடக்கூடாது, அவனை அடிமேல் அடிக்கணும், அவனை வாழவே விடக்கூடாது என்று சத்துரு தன்னுடைய இருதயத்தில் பேசிக்கொள்ளுகிறான். இந்த ஊரை விட்டு ஓடி போக பண்ணணும், இந்த வீட்டில் அவன் இருக்கவே கூடாது, பிச்சுக்கிட்டு அவன் ஓடி போக வேண்டும் என்று சொல்லி சத்துரு நம்மை பார்த்து நினைக்கிறான். அவன் பைத்தியமாக நடுத்தருவில் பிச்சை எடுத்து அலையணும், அதை நான் பார்த்து சந்தோஷப்படணும். அவனால் நிம்மதியாக வாழவே முடியாது. அவன் நிம்மதியை ஒரு நாள் கூட இருக்கவே விடமாட்டேன், அவனை நிம்மதியாக ஒரு நாள் கூட இருக்கவே விடமாட்டேன். இப்படியாக துர்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். சங்கீதம் 37:12 அப்படிதான் வாசிக்கிறோம். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். பற்கடித்து சொல்லுகிறான், அவன் வாழ்க்கையிலே முன்னேறவே கூடாது. பாருங்கள், சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். சத்துரு இப்படியாக பேசிக்கொண்டிருக்கிறான். என் சத்துரு என் பேரில் ஆ ஆ என்று பற்கடிக்கிறான். என்னை பிடிக்க கண்ணி வைத்திருக்கிறான். வலைகளை விரித்து வைத்து நான் எப்பொழுது அவன் வெட்டி வைத்துள்ள குழியில் விழுவேன் என்று, அவன் வைத்துள்ள வலையில் எப்பொழுது மாட்டிக்கொள்வேன் என்று அவன் காத்திருக்கிறான். பாருங்கள், கர்த்தர் என்னை என் சத்துருக்களின் கையில் விற்று போட ஒரு நாளும் விடமாட்டார். என் சத்துருவுக்கு முன்பாக என் தலையை என் தேவன் உயர்த்துவார், என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுவார். என் சத்துருவுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போக ஒரு நாளும் தேவன் விடமாட்டார், அனுமதிக்க மாட்டார். என் சத்துருவுக்கு முன்பாக என்னை மேன்மையாக தேவன் வைப்பார், என் பேரை பெருமைப்படும்படி தேவன் செய்வார். என் சத்துரு பார்ப்பான், என் சத்துருவுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். என் தலை முடியை கூட என் தேவனுடைய அனுமதி இல்லாமல் என் சத்துருவால் ஒன்றும் செய்யவே முடியாது. என் தலையில் உள்ள முடியெல்லாம் என் தேவன் எண்ணி வைத்திருக்கிறார். அவருடைய சித்தம் இல்லாமல் என் தலை முடியை கூட என் சத்துருவால் சேதப்படுத்த முடியாது. தேவனுடைய அனுமதி இல்லாமல் என் சத்துரு என்னை தொடவே முடியாது. என் சத்துரு பார்க்கிறான், இவனை ஒன்றுமே செய்ய முடியவில்லையே. நானும் பார்க்குறேன், எவ்வளவோ பிரச்சனையை கொண்டு பார்க்குறேன், எத்தனையோ மந்திரவாதங்களை இவனுக்கு விரோதமாக செய்கிறேன், என்னென்னவோ சூழ்ச்சிகளை இவனுக்கு விரோதமாக செய்கிறேன். ஐயோ, என் தலையே சுற்றுகுது, இவனை யார் காப்பது என்றே எனக்கு தெரியவில்லையே. இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, இவனை கெடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன், இவனை கெடுக்க முடியவில்லையே, இவனை அழிக்க முடியவில்லையே என்று உங்கள் சத்துருக்கள் புலம்புகிற நாட்கள் வரும். அவர்கள் குழம்பி போய் திகைத்து நிற்கிற நாட்கள் வரும். ஐயா, என் சத்துருவை பார்க்கலும் நான் தான் மோசமான நிலைக்கு போய்கொண்டிருக்கிறேன் என்று உங்கள் சத்துரு அவனை குறித்து புலம்புகிற நாட்கள் வரும்.
எவ்வளவோ போராடி பார்த்தோம், அவனை ஒன்றுமே செய்ய முடியவில்லையே என்று அவன் சொல்லுவான். தேவன் உங்கள் சத்துருவுக்கு முன்பாக உங்களை வாழ்ந்திருக்க செய்வார். தேவன் உங்கள் சத்துருவுக்கு முன்பாக நீங்கள் கூனி குறுகி போகாதபடி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். உங்கள் சத்துருவுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய நாட்கள் வரும். அப்பொழுதுதான் அவன் உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளுவான். அருமையானவர்களே, சத்துரு எவ்வளவுதான் நமக்கு விரோதமாக போராடினாலும், சங்கீதம் 18 சங்கீதம் 35 எல்லாம் வாசித்து பாருங்கள். தாவீதுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பிக் கொண்டே இருந்தது. தாவீதை அடிமேல் அடித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரை துதிக்கிற தாவீது, கர்த்தரை ஆராதிக்கிற தாவீது, தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற தாவீதை ஒருவராலும் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அவனுடைய வளர்ச்சி உயர்ந்து கொண்டே தான் இருந்ததை தவிர அவருடைய வளர்ச்சி பின்னிட்டு போகவே இல்லை. இதோ உங்களை அடித்து நொறுக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் சத்துருக்கள் நினைக்கலாம். சத்துருக்களுக்கு பயப்படாதீங்க. உங்கள் சத்துருக்களுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் சத்துரு உங்களுடைய வீழ்ச்சியை அவன் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறான். உங்கள் சத்துருக்கு முன்பாக நீங்கள் விழுந்தாலும் உங்களை எழுந்திருக்க பண்ண தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் இருளிலே இருந்தாலும் கர்த்தர் உங்களை வெளிச்சத்தின் பாதையிலே நடத்துவார். நம்முடைய தேவன் வெளிச்சத்தின் தேவன். சத்துருக்கு முன்பாக நீங்கள் வெட்கப்பட்டு போக ஒரு நாளும் அவர் விடவே மாட்டார். சத்துருவை பார்த்து பயப்படாதீர்கள். சத்துருவை பார்த்து தலைகுனிந்து விடாதீர்கள். நீங்கள் சத்துருவை பார்த்து தலைகுனியக்கூடாது. சத்துரு தான் உங்களை பார்த்து தலைகுனியணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியோடு கூடமே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை சத்துருக்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போக நீங்கள் விடவே மாட்டீங்க ஆண்டவரே. இதோ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஐயோ, என் சத்துருக்களுக்கு முன்னாடி நான் வெட்கப்பட்டு போகிறேன், என்னை அவமானப்படுத்துகிறார்கள், என்னை நிந்திக்கிறார்கள். ஐயோ, என் சத்துருக்களுக்கு முன்னாடி என்னுடைய மானம் போகிறதே ஐயோ என்று சொல்லி ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த வேளையில கூட ஒவ்வொருடைய வேதனைகளும் மாறுவதாக ஆண்டவரே. சத்துருக்களை கர்த்தர் அதமாக்கி போடும்படியாய், சத்துருக்களை கர்த்தர் சங்காரமாக்கி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் சத்துருக்கள் ஒன்றும் ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளை சேதப்படுத்தக்கூடாது ராஜா. இந்த வேளையில கூட ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கும் தேவன் எல்லா சத்துருக்கள் கண்களிலே எங்களுக்கு தய கிடைக்க பண்ண முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு இந்த உலகத்தில் யாருமே சத்துரு இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் ஆண்டவரே, எங்கள் கிராமத்தில், எங்களுடைய பட்டணத்தில், வேலை ஸ்தலத்தில், பிஸ்னஸில், எந்த இடத்துலையும் எங்களுக்கு சத்துருக்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்படி சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாய் சூழ்ச்சிகளை செய்வார் என்று சொன்னால் அந்த சூழ்ச்சிகள் எல்லாம் ஒன்றுமில்லாதபடி போகட்டும் ஆண்டவரே. அந்த சூழ்ச்சிகள் எல்லாம் நிர்மூலமாக்கி படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா. இப்பொழுது பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம். இயேசுவை நாமத்தில் வாழ்ந்திருக்க பண்ணுங்க. சத்துருவுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்க பண்ணுங்க. சத்துருக்கு முன்னாடி எங்களுடைய விளக்கை ஏற்றுங்க ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை இருளை வெளிச்சமாக்குங்க ஆண்டவரே. இருளடைந்து போயிருக்கிற எங்கள் வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகத்தக்கதான கிருபை செய்யுங்க ராஜா. என் தேவனே, சத்துருக்களுக்கு முன்னாடி எங்கள் தலைகளை நீர் உயர்த்த போவதற்காய் ஸ்தோத்திரம். சத்துருக்களுக்கு முன்பாக எங்களை வாழ்ந்திருக்க பண்ண போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்துரு எனக்கு எப்பாவது என் வாழ்க்கையில தீங்கு வந்து விடாதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, அவனுடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போட முடியாது ஜெபிக்கிறேன். அவனுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடாது ஆண்டவரே. என் வாழ்க்கையில ஒரு அழிவை அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. என் வாழ்க்கையில ஒரு தோல்வியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. என் வாழ்க்கையில ஒரு அவமானத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. என் சத்துருக்கு முன்னாடி நான் அவமானப்பட்டு போகக்கூடாது, தோல்வி அடைந்து போகக்கூடாது, விழுந்து போகக்கூடாது. தேவன் காத்து கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, மீகா 7:8 என் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறணும். 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் அப்படியே எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக எங்களை ஆண்டவரே செத்து போக வேண்டும், நான் மரித்து போக வேண்டும் என்று அந்த சத்துரு நினைக்கிற அந்த நினைவுகளை எல்லாம் தேவன் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு முன்பாக நாங்கள் நன்றாக வாழ்ந்து இருக்க தேவன் கிருபை தருவீராக ஆண்டவரே. நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. சத்துருவுக்கு முன்பாக ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் தகப்பனே. என் தேவன் ஆச்சரியமான காரியங்களை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி எங்களை காத்துக்கொள்ள போவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.